ஹலோ கைஸ், இன்னைக்கு வீடியோல சிறகடிப்போண்டான்ற மாதிரி ஒரு பெரிய பட்டாம்பூச்சி தீம் கேக் தான் பார்க்க போறோம். அதுக்காக நானும் இந்த மேடமும் பிங்கியா கிளம்பிட்டோம்னு சொல்லி வாய மூடுறதுக்குள்ள மேடமோட காலு துண்டா விழுந்துருச்சு. அப்புறம் அதை எடுத்து ஒட்ட வச்சு மேடமை தூக்கிட்டு போயிட்டு இருக்கேன். தத்தக்கு மண்டபத்துக்கு ரீச் ஆனோன்னு நம்மளோட ஒர்க்க ஸ்பேசர்ல இருந்து சிறப்பா ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இங்க ஒருத்தனை பசிக்குதுடா போய் பஞ்சு முட்டாய் வாங்கிட்டு வான்னு அனுப்பிச்சு விட்டேன். அந்த டாக் எனக்கு வாங்கி எல்லாத்தையும் அதுவே தின்னுடுச்சு. சரி நம்ம வேலையை பார்ப்போம்ட்டு அழகா கேக்கை டெக்கரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் பாப்ஸோட நேமை ஃபிக்ஸ் பண்ணிட்டு சேர்த்து அங்கங்க ரோசா பூவையும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ரோசா பூ கேக்க லைட்டா டேமேஜ் பண்ணதுனால அதை சரி பண்ணலான்னு பார்த்தா நானும் இன்னும் டேமேஜ் பண்ணிட்டேன். மல்டி கலர்ல பட்டர்ஃப்ளைய சும்மா பறக்க விட்டாச்சு. போன வாட்டி செஞ்ச பொம்மையாச்சு மண்டை மட்டும் தான் துண்டா இருந்தது. ஆனா இந்த வாட்டி செஞ்ச பொம்மை சும்மா பார்ட்டா கழண்டி வந்துருச்சு. அப்புறம் நம்ம கைவனத்தெல்லாம் பொம்மையில இறக்கி அதை கியூட்டான பொம்மை மாதிரி மாத்தியாச்சு. அப்புறம் டாப்ல 3 மல்டி கலர் பட்டர்ஃப்ளைய பறக்க விட்டு இந்த கேக் டிசைனை முக்காவாசி முடிச்சு எடுத்தாச்சு. ஃபைனலா கேக்ல இந்த முழுவாசியான விங்ஸையும் அட்டாச் பண்ணிட்டு இந்த சிறகடி போண்டா பட்டாம்பூச்சி கேக்க ஃபினிஷ் பண்ணியாச்சு. அப்புறம் பர்த்டே பாப்ஸ்க்கு சிறப்பா கேக் கட்டிங்கும் முடிச்சிட்டு அங்க இருந்து அழகா நடை கட்டியாச்சு. ஃபைனலா கேக்கோட அவுட்புட்டும் இப்படிதான் இருந்தது. எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணிட்டு அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை.